சரவண பவோ ஓம் சரவண பவோ ஓம். நகரமிரு பாதமாகி பொது திருப்புகள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா, நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. நகரமிரு பாதமாகி மகரவயிராகி மார்பு நடுச்சிகரம் ஆகி வாய்வகரமாகி நதிமுடிய சாரமாகி உதய திருமேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான அகர உகர ஏதர் ஓம சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமும் ஆகும். அதனை அடியேனும் ஓதி இதய கமல ஆலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. குகனும் அருள் ஆண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறையகல வேலை மீது தனி ஊரும் குழவி வடிவாக வேனம் பரதர்தவம் ஆக மீறு குல உதிரை சேரும் மாதுதனை நாடி அகில உலகோர்கள் காண அதிசயம் அதாக மேவி அரிய மண மேசை தேக வலை தேடி அருமுகவன் மீகரான பிறவியமராசை வீசும் அசபை சிகர் சோதிநாத பெருமாளே. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. அகர உகர ஏதர் ஓம சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமும் ஆகும். அதனை அடியேனும் போதி இதய கமல ஆலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே. அசபை ஜெகத் சோதிநாத பெருமாளே. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ சதாசிவாய, ஓம் நமோ ஐயப்ப தேவ, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ சரவணாய, ஓம் நமோ சாஸ்வதாய, ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. ஓம் நமோ ஷடானனாய, ஓம் நமோ நமோ. வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா. பாடல் எண் 497. நகரமிரு பாதமாகி பொது திருப்புகள். நகரமிரு பாதமாகி மகர வயிராகி மார்பு நடு சிகரமாகி வாய் வகரமாகி நதிமுடி யசாரமாகி உதய திருமேனியாகி நம சிவய மாமையாகி எழுதான. நமசிவய என்னும் எழுத்தில் பஞ்சாட்சரத்தில் ந என்னும் எழுத்து நடராஜமூர்த்தியின் 2 பாதங்களாம், 2 திருவடிகளாம். ம என்னும் எழுத்து அவரது திருவயிறு ஆகும். அவரது மார்பு நடு சிகரமாகி 5 எழுத்து நடுவில் உள்ள சி என்னும் எழுத்தாகும். அவரது திருவாய் வா என்னும் எழுத்தாகும். நதிமுடி கங்கை நதி அணிந்த திருமுடி ய சாரமாகி ய என்னும் எழுத்தின் சாரமாக விளங்குகிறது. உதய திருமேனியாகி இங்கனம் தோன்றி இறைவனது திருமேனியாக விளங்கும் நமசிவய என்னும் மாமையாகி எழுத்தான அழகு கூடிய 5 எழுத்துக்களும் அகர உகர ஏதர் ஓம சகர உணர்வான சூரன் அறிவில் அறிவான பூரணமும் ஆகும். அகரம் என்னும் எழுத்துக்கும் உகரம் என்னும் எழுத்துக்கும் ஏதர் மூல காரணமாய் உள்ளவருடைய ஓம சகர ஓம் என்று கூடின அப்பிரணவத்தின் உணர்வான சூரன் பொருள் உணர்வை பெற்ற சூரபத்மனுடைய அறிவில் அறிவொளியாய் விளங்கினதும் பூரண பொருளாய் நின்றதுமான அதனை அடியேனும் ஓதி இதய கமலாலையாகி மறுவும் அவதான போதம் அருள்வாயே. அந்த பொருளை அடியேனும் ஓதி உணர்ந்து அது என் இதய கமலாலையாகிய
எனது உள்ள தாமரையை சாலையாகக் கொண்டு அல்லது ஆலயமாகி இருப்பிடமாகக் கொண்டு விளங்குவதானதும் அவதான போதம் என் கவனத்துக்கு உரியதான ஞானத்தை அருள் புரிவாயாக. குகனும் அருள் ஆண்மை கூற மகரமெனும் சாபதாரி குறை அகல வேலை மீது தனி ஊறும். தனது தாய்க்கு ஊற்ற சாபத்தை பெறாது குகனும் முருகனும் அருள் ஆண்மை கூற தாய் மீதிருந்த தனது அருளையும் ஆண்மையையும் சிவநூலை கடலிலே எடுத்திருந்த சிவபெருமான் முன்னிலையிலே நிரம்ப காட்டிட மகரமெனும் சாபதாரி சுறாமீனாக சாபம் பெற்ற நந்தி தேவரின் குறை அகல குறை நீங்குமாறு வேலை மீது தனி ஊறும் கடற்கரையிலே தனியாக கிடந்த குழவி வடிவாகவே நம் வரதர் தவமாக மீறு குலவு திரை சேரு மாது தனை நாடி. குழந்தை வடிவு கொண்டு நம் வரதர் தவமாக மீறு நமது வரதர் வலைஞர் தவத்தின் பயனாக மிக்கு எழுகின்ற அலைகள் வீசுகின்ற கடற்கரையில் சேர்ந்த வலைஞர் எடுத்து வளர்த்த மாது பார்வதியை தேடி வந்து அகில உலகோர்கள் காண அதிசயமதாக மேவி அரிய மனமே செய்து ஏகு அவ்வலை தேடி. எல்லா உலகினர்களும் காணும்படியாக அதிசய உருவத்துடன் வலைஞனுடைய கோலத்துடன் வந்து அந்த வலைஞர் மகளை அருமையான தன் வலை வீசு கைத்திறத்தை காட்டி திருமணம் செய்து கொண்டு ஏகு அவ்வலை தேடி சென்ற அந்த வலை தேடியாகிய சிவபெருமானே அருமுக வன்மீகரான பிறவி யமராசி வீசும் அஜபை ஜெகர்ஜோதி நாத பெருமாளே. ஆறுமுகத்தராய் எனக்கு விளங்கி வன்மீகரான பெருமாளே, வன்மீகநாதர் எனும் திருப்பெயருடன் இந்த திருவாரூர் கஷேத்திரத்திலே விளங்கும் பெருமாளே, பிறப்பையும் யமராஜனையும் இறப்பையும் வீசும் ஓட்டித் தள்ள வல்ல அஜபா மந்திர பொருளாகி ஜகத்துள்ளோர்க்கு ஜோதி நகராய் விளங்கும் பெருமாளே, பிரணவத்தின் பொருள் உணர்வை பெற்ற சூரபத்மனுடைய அறிவில் அறிவுளியாய் விளங்கினதும் பூரண பொருளாய் நின்றதுமான அந்த பொருளை அடியேனும் ஓதி உணர்ந்து அது என் உள்ள தாமரையை சாலையாகக் கொண்டு விளங்குவதானதும் என் கவனத்துக்கு உரியதுமான ஞானத்தை அருள் புரிவாயாக. இந்த பாடலில் 5, 6, 7 அடிகள் திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசின வரலாற்றை குறிப்பிடுகிறது. சிவபெருமான் மறைப்பொருளை தேவியாருக்கு உபதேசித்த பொழுது தேவியார் கவனக்குறைவாயிருக்க சிவபெருமான் நீ பராமுகமாயிருக்கின்றாய், மீன் பிடிக்கும் வலைஞருக்கு மகளாகுக என சபித்தார். தேவியார் அஞ்சி இறக்க நீ வலைஞர் மகளாய் இருக்கும் பொழுது நாம் வந்து உன்னை மனம் புரிவோம் என்றனர். தேவி பாண்டி நாட்டில் கீழ்கடல் ஓரத்தில் புன்னை மர நிழலில் ஒரு குழந்தையாய் கிடந்து அழும்பொழுது அவ்வழியில் வந்த குழந்தையில்லாத வலைஞர் அரசன் அந்த குழந்தையை ஆவலுடன் எடுத்து வளர்த்தான். தேவிக்கு உபதேசித்த பொழுது சிவபெருமானது உத்தரவு இன்றி விநாயகரையும் முருகவேளையும் உள்ளே விட்ட காரணத்தால் மீனாக சபிக்கப் பெற்ற நந்தி தேவர் கடலில் சுறா மீனாயினார். இந்த மீன் வலைஞர் அரசன் எவ்வளவோ முயன்றும் அவனது வலையிலே அகப்படாது இடர் பல செய்து வந்தது. இந்த மீனை வலையில் பிடிப்பவனுக்கு என் மகளை மனம் செய்விப்பேன் என்று வலைஞர் கோமான் பிரதிஜ்ஞை செய்தனன். சிவபெருமான் ஒரு வலைஞனு போல வேடம் பூண்டு வந்து அந்த மீனை ஒரே வீச்சில் தன் வலையிலே சிக்க வைத்தார். அற்புதமடைந்த வலைஞர் கோமான் தான் கூறியவாறே தன் மகளை அந்த வலைஞனுக்கு மனம் புரிவித்தான். திருமணம் கோலங்கொண்ட எரிவனும் தேவியும் மறைந்து விண்ணில் விடைமேல் காட்சியளித்து வலைஞர் கோமானுக்கு நற்கதி அளித்தார் என்று திருவிளையாடல் புராணம். தமது தாய்க்கு ஊற்ற சாபத்தை கேட்டு விநாயகரும் முருகவேளும் மனம் பொறாது சிவபிரானிடமிருந்த புத்தகங்களை வாரி கடலில் எறிந்தார்கள். விநாயகருக்கு விதிக்கும் சாபம் தமக்கே ஆகும் என அவரை விடுத்து முருகவேளை நீ வணிகர் வீட்டிலே ஊமை பிள்ளையாய் பிறக்க கடவாய் என சிவபெருமான் கட்டளையிட்டார். இந்த ஊமை பிள்ளையே ருத்ரஜன்மராவார். இங்கனம் தந்தை முன் அஞ்சாது ஆண்மையுடனும் அருள்குணத்துடனும் புத்தகங்களை வாரி முருகவேள் கடலில் எரிந்ததை குகனும் அருள் ஆண்மை கூற என்று அருணகிரியார் இந்த திருப்புகளில் குறிப்பிட்டுள்ளார். வலை தேடியாக வந்த சிவபெருமானே ஆறுமுகவள்ளல். அவரே திருவாரூரில் வன்மீகநாதர் எனும் திருப்பெயருடன் விளங்கும் சிவபெருமான். சூரனை அடக்க வேண்டி சிவனே அருமுகவள்ளலாய் தோன்றினார். அஷபை என்பது அஜபா மந்திரம். தி ஹம்சா மந்த்ரா as it is uttered without effort by a yogin during inhalation and exhalation. அவன் நான் எனப்படும் சோகம் பாவனை என்பது ஜீவான்மாவும் பரமான்மாவும் ஒன்றென பாவிக்கையாகும். ஓம் சரவண